அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் வருகின்ற மே மாதம் 10, 11 ஆகிய 2 தினங்களில் தஞ்சாவூர் வல்லம் என்ற பகுதியிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக தௌஹீத் எழுச்சி மாநாடை நாம் நடத்த இருக்கிறோம். இந்த மாநாடு யாருக்காக நடத்தப்படுகிறது, எதற்காக நடத்தப்படுகிறது என்பதை பற்றி நாமெல்லாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக சமீப காலங்களில் அரசியல் தலைவர்கள் மாநாடு போட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூத்தாடிகள் தங்களுடைய கூட்டத்தை காட்டுவதற்காக மாநாடுகளை போட்டுக் கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் மார்க்க ரீதியான விஷயத்தை தூய வடிவில் எடுத்து சொல்லக்கூடிய, சமுதாய பணிகளை செவ்வனே செய்யக்கூடிய இந்த தௌஹீத் ஜமாத் ஒரு எழுச்சி மாநாடை அறிவித்திருக்கிறது என்றால் இதற்கு என்ன காரணம் என்ற கேள்விக்கு ஏராளமான மக்கள் இதை தப்பும் தவறுமாக விளங்கிக் கொள்வதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் இந்த மாநாடு முழுக்க முழுக்க மறுமை வெற்றியை அடிப்படையாக கொண்ட மாநாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். யாருக்கு இந்த மாநாடு நடத்துறோம் அப்படின்னு கேட்டா, பொதுவாக நாம் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்தாலும் சரி, மாநாட்டை ஏற்பாடு செய்தாலும் சரி, உள்ளரங்கு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தாலும் சரி, இந்த ஜமாத் நடத்துகிற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் 4 தரப்புப்பட்ட மக்கள் வருவார்கள். ஒரு சாரார் இந்த ஏகத்துவ கொள்கையை விளங்கி தௌஹீத் என்ற ஏகத்துவ சித்தாந்தத்தை புரிந்து குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவது மட்டும்தான் மார்க்கம் என்று ஏற்றுக்கொண்டு அதிலே உறுதியோடு இருப்பவர்கள். இன்னொரு சாரார் இந்த தௌஹீத் கொள்கையை சொல்பவர்கள் சரியாகத்தான் சொல்கிறார்கள், சொல்வதில் நியாயம் இருக்கிறது, அதில் தப்பு கிடையாது, விட்டுக் கொடுக்காமல் பேசுகிறார்கள், சமரசம் இல்லாமல் இருக்கிறார்கள், சமுதாயத்தில் முதுகெலும்போடு ஒரு ஜமாத் இருக்கிறது என்று நம்பி, ஆனால் இந்த ஜமாத்தை இப்ப ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும், அந்தஸ்துகளை இழக்க வேண்டியிருக்கும், ஊர் விளக்கத்துக்கு கட்டுப்பட வேண்டியிருக்கும் என்று கொஞ்சம் தயங்கி, ஆனால் இந்த தௌஹீதை ஆதரிப்பவர்கள் வருவார்கள். மூன்றாவது, இந்த தௌஹீது கொள்கையை முழங்கக்கூடியவர்கள், அந்த கொள்கையை கோட்பாட்டை தன் வாழ்க்கை நடைமுறையாக ஏற்றுக்கொண்டவர்கள், இவர்களுடைய குடும்பத்தார்கள் இருப்பார்களா இல்லையா, இவர்கள் இந்த தௌஹீத்வாதி இடத்தில் இருக்கிற எல்லா கொள்கைக்கும் நேர்முரணா இருப்பார்கள். சில பேர், பெரும்பான்மை என்றும் கூட சொல்லலாம். தன் கணவர் இந்த கொள்கையை பேசினால், தர்கா வழிபாடை எதிர்த்தால் இந்த மனைவி அதை ஆதரிப்பவராக இருப்பார். இந்த கணவன் வரதட்சணை வாங்கக்கூடாது என்று சொன்னால் அதை வாங்க வேண்டிய சிந்தனையில் மனைவி இருப்பாள். இந்த கணவன் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டால் இதை அவள் வீணாக நினைப்பாள். அப்ப இந்த ஏகத்துவத்தை முழங்கக்கூடியவனுடைய சொந்தக்காரர்கள், மனைவி மக்கள், தாய் தகப்பனார், இவர்களெல்லாம் இவங்க என்ன சொல்றாங்க, ஏன் நம்ம மகன், நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம அப்ப, நம்முடைய கணவன் இந்த போராட்டத்துக்கு கலந்துக்கிறார், ஏன் இந்த ஜமாத்துல உறுப்பினரா இருக்கிறார், ஏன் இந்த ஜமாத்துக்கு செலவு பண்றார், சூனியமா இருக்குதே புரியலையே என்று சொல்லி இவங்க என்ன சொல்றாங்க என்று கேட்பதற்கு ஒரு சாரார் வருவார்கள். நான்காவதாக, இந்த ஜமாத்து சொல்கிற ஓரிரை கொள்கை மட்டும் ஏற்றுக்கொண்டு தொழுகை இல்லாத, நோன்பு இல்லாத, ஜக்காத்து கொடுக்காத, இறைவனை பயப்படாத, மறுமை சிந்தனை இல்லாத, மன்னரை பற்றிய விசாரணைக்கு பயப்படாத, உலக ஆடம்பரத்திலே மூழ்கிக் கொண்டு இளைஞர் பட்டாளம் இருக்கிறது. இவர்கள் ஒரு அதிசயமா ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் என்று சொல்லி அந்த இளைஞர் கூட்டமும் வருவார்கள். இந்த 4 கட்டமான இந்த சமுதாயத்திற்கு தான் இந்த தௌஹீத் எழுச்சி மாநாடு.
இந்த 4 கட்ட மக்கள் இந்த எழுச்சி மாநாட்டின் மூலமாக எப்பேற்பட்ட பயனை அடைவார்கள்? எப்படியெல்லாம் இவர்களுக்கு பயனை தர வேண்டும்? எப்படி இந்த மாநாடு இவர்களுக்கு பிரதிபலனை ஏற்படுத்தும் என்றால், இந்த முதல் சாராராக இருக்கக்கூடியவர்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காக கஷ்டப்பட்டுக் கொண்டு ஊர் விளக்கத்திற்கு அடிமைப்பட்டு 4 பேர் முன்னாடி தலைகுனிவை ஏற்படுத்திக் கொண்டு எத்தனையோ சோதனைக்கு மத்தியிலே பல ஆண்டுகளாகவோ ஒரு சில ஆண்டுகளாகவோ ஒரு சில மாதங்களாகவோ ஒரு சில வாரங்களாகவோ இந்த தௌஹீதை ஏற்று வந்தாரே, இவர்கள் அந்த மாநாட்டிலே கூடும் பொழுது நினைப்பார்கள், அவர்களுக்கு உள்ளத்திலே உதிக்கும், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானா இல்லையா, கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின், எத்தனையோ சின்னஞ்சிறு கூட்டங்கள், கலபத் ஃபியத்தன் கசீரா, எத்தனையோ பிரம்மாண்டமான கூட்டங்களை மிகைத்திருக்கிறது. இதோ ஏகத்துவத்தை முழங்கினோம், 20 ஆண்டுகளில் இந்த கூட்டம் குழும்பி இருக்கிறது. லட்சக்கணக்கான இந்த மக்கள் கடல் இந்த சமுதாயத்திலே மிக பிரம்மாண்டமான கொள்கையை எடுத்துரைத்திருக்கிறது. நான் சொன்ன கொள்கை சரி என்று எனக்கு ஆதரவு தருவதற்கு லட்சோப லட்ச மக்களை அல்லாஹ் ஒன்று கூட்டி இருக்கிறான். வலா தஹினு, பயப்பட வேண்டாம், வலா தஹஸனு, கவலைப்பட வேண்டாம், வ அன்துமுல் ஆலவுன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் இறைவனை நம்பியவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மிகைத்தவர்களாக வெற்றி பெறுபவர்களாக இருப்பீர்கள் என்கிற இறைவசனம் உண்மைதான். இறைவனுடைய வசனம் என் கண் முன்னால் காட்சியை காண்பித்து விட்டது. லட்சோப லட்ச மக்கள் இந்த மார்க்கத்தின் பக்கம் வந்து விட்டார்கள் என்று சொல்லி 20 ஆண்டுக்கு முன்பாக, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக, சில ஆண்டுகளுக்கு முன்பாக, சில மாதங்களுக்கு முன்பாக இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர், நான் ஏற்ற பாதையில் லட்சோப லட்ச மக்கள் ஏற்றிருக்கிறார்களே என்று சொல்லி இவனுடைய ஈமான் உறுதிப்படுத்தப்படும். இது ஒண்ணு. இரண்டாவது, இந்த ஜமாத் சொல்லுகிற கொள்கை அனைத்தும் சரிதான், இதை ஏற்றுக்கொண்டால் நமக்கு ஏற்படுகிற விளைவு என்னன்னு பயப்படுவார்களே, அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வரும் பொழுது பரவாயில்லையே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த கொள்கையை முழங்கக்கூடியவர்கள் லட்சோப லட்சம் திரண்டிருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் ஒரு பிரம்மாண்டமான கூட்டமாக இருக்க முடியுமா என்று நாம் கற்பனை செய்தோம். 20 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய எழுச்சி, பரவாயில்லை, கவலை இல்லை, நான் இந்த சமுதாயத்திலே அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கக்கூடியவனாக, அல்லாஹ்வுடைய ரசூலை மட்டும் பின்பற்றக்கூடியவனாக, சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய சேவைகளை எல்லாம் செய்யக்கூடியவனாக, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய தொண்டனாக நான் இருக்க போகிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய தாய் எதிர்த்தாலும், தகப்பன் எதிர்த்தாலும், என் கணவன் எதிர்த்தாலும் ஒரு பெண் வருவாள், என் மனைவி எதிர்த்தாலும் பரவாயில்லை, என் குடும்பம் எதிர்த்தாலும் பரவாயில்லை, என் சொந்த பந்தம் எதிர்த்தாலும் பரவாயில்லை என்று ஒரு ஆண் வருவான். எனக்கு உறுதுணையாக, எனக்கு பக்கபலமாக இதோ லட்சோப லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் என்று இவன் இந்த தௌஹீதை ஏற்றுக்கொள்வான். எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்தத்தை சந்திக்கும் போது, பத்ர் யுத்தத்தை சந்தித்திருந்த போது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக களம் கண்ட அபூ சுஃபியான், ஹிந்தா என்ற இந்த மாற்று மதத்தில் இருந்தவர்கள் எல்லாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த பிரச்சாரம் மிகைத்திருப்பதை பார்க்கிறார்கள். ஆனால் மக்கள் மத்தியிலே, மக்கமா நகரத்தில் இந்த மக்களுடைய அந்தஸ்தை விட்டுவிட்டு, நம்முடைய குலப்பெருமை விட்டுவிட்டு ஊருக்கு எதிர்ப்பாக சென்று இந்த முகமதுக்கு பின்பற்றிவிடக் கூடாது என்று தயங்கினார்கள். ஆனால் மக்கமா நகரத்திலே வெற்றி வாகை சூடப்படும் பொழுது, மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்படும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் வரும் பொழுது பரவாயில்லை, 20 ஆண்டுகளில் இந்த கூட்டம் பிரம்மாண்டமான கூட்டத்தை உருவாக்கி வந்து விட்டது, இனி இந்த கூட்டத்தில் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் நமக்கு யாரை பற்றிய கவலை இல்லை என்று சொல்லி, எந்த அபூ சுஃபியான் உஹது யுத்தத்தை எதிர்த்தாரோ, எதிர்த்து நின்றாரோ, பத்ர் யுத்தத்தில் எதிர்த்து நின்றாரோ, அவர் இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்று வந்தார். அதே போல இந்த தௌஹீத் எழுச்சி மாநாடு தௌஹீதை ஆதரிக்கக்கூடியவர்களை எல்லாம் முழுக்க முழுக்க தௌஹீத்வாதிகளாக மாற்றும் இன்ஷா அல்லாஹ்.
மூன்றாவது, இந்த ஜமாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அதற்காக பாடுபடுபவர்கள், உள்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இவர் சொல்கிற கொள்கை பிரச்சாரத்திற்கெல்லாம் நேர்முரணாக தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவிமார்கள், தன் சொந்தக்காரர்கள், இவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது என்று திணறிக் கொண்டு வருத்தப்பட்டுக் கொண்டு ஊரெல்லாம் திருந்துகிறார்கள். பிரச்சாரம் செய்தால் பிரம்மாண்டமாக வருகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கை பாதையை சரி செய்து கொள்கிறார்கள். என் குடும்பத்தில் ஒருவன் திருந்தவில்லையே என்று நொந்து போய் கொண்டிருக்கிற தௌஹீத் சகோதரன் வா என்னோடு என்று 2 நாள் இந்த தௌஹீத் எழுச்சி மாநாடுக்கு அழைத்து வருவார். தன் மனைவியை, தன் பிள்ளையை, தன் சொந்தத்தை எல்லாம் இழுத்து வருவார். எனக்காக 2 நாள் வாங்க, 2 நாள் வந்து பாருங்க என்று சொல்வார். இந்த 2 நாளில் இந்த சொந்தக்காரன் பார்க்கிற காட்சிகள் எல்லாம் பரவாயில்லை, இந்த தௌஹீத் என்ற கொள்கைக்கு என் கணவன் போனானே சத்தியத்திற்கு போயிருக்கிறான் என்று மனைவி திருந்துவாள். என் தகப்பனார் சரியான பாதைக்குத்தான் போயிருக்கிறார் என்று பிள்ளை திருந்துவான். என் மகன் சரியான மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கிறான் என்று பெற்றோர் திருந்துவார். என்னுடைய சொந்தக்காரன் என்னை நேர்வழிப்படுத்தி விட்டான் என்று உறவினர் திருந்துவார்கள். இது ஒரு பக்கம். 4வது, இந்த மார்க்கத்தை மட்டும், கொள்கையை மட்டும் ஏற்றுக்கொண்டு உலக ஆடம்பரத்திலே மூழ்கிக் கொண்டு இறையச்சத்திற்கு என்ன பெயர், விளக்கம் என்ன என்று தெரியாத அளவிற்கு இஸ்லாத்தை மறந்த முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர் பட்டாளம், கூத்தாடிகளுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிற வாலிப கூட்டம் மாநாடு போட்டிருக்கிறார்கள். என் தகப்பனார் குவைத்திலிருந்து போன் பண்ணி சொல்லியிருக்கிறார், அதற்காக நான் செல்கிறேன், என்னவென்று பார்த்து வருவோம். வருவான், நம்முடைய சொந்தக்காரன் வருவான். ஏதோ நண்பர்கள் கூப்பிடுகிறார்கள், என்னவென்று 2 நாள் தானே, சுற்றுலா தானே, பார்த்து வருவோம். வருவான். வந்த பிறகு அவனுக்கு காட்டப்படுகிற கண்கொள்ளா கண் காட்சிகள், அரங்குகள், செய்முறை விளக்கங்கள், நெகிழ்வூட்டும் அறிவுரைகள், அப்படி பார்த்து பிரமிச்சு போய் இன்னத்தீன யுஸ்ருன், மார்க்கம் ரொம்ப லேசுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, பரவாயில்லை, இஸ்லாத்தினுடைய அனைத்து கட்ட அம்சங்களை இந்த 48 மணி நேரத்தில் இந்த ஒரு 100 ஏக்கரா இடத்தில் நான் அறிந்து கொண்டேன். இந்த மார்க்கத்திற்காகத்தான் என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று ஒவ்வொரு ஆணும் திருந்த வேண்டும், ஒவ்வொரு பெண்ணும் திருந்த வேண்டும் என்பதற்காக இந்த 4 கட்ட மக்களுக்கும் பிரம்மாண்டமான மறுமை வெற்றியை தயார் செய்வதற்குத்தான் இந்த தௌஹீத் எழுச்சி மாநாடு. அதற்குத்தான் அல்லாஹ் தன் திருமறையில ரொம்ப அழகா சொல்கிறான், உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா, உமது இறைவனின் பாதையின் பக்கம் மக்களை அழகான உபதேசத்தோடு அழைப்பீராக. அழகான உபதேசம் தேவையா? அதோடு தெளிவான ஹிக்மத்தா கூப்பிடு என்று இறைவன் சொல்கிறான். தெளிவான ஞானத்தோடு கூப்பிடு என்று சொல்கிறான். ஹிக்மத்னா என்னது? தெளிவான ஞானம்னா என்ன? நாம் சொல்கிற கொள்கையை எந்த வகையில் சொன்னால் அவர் புரிந்து கொள்வார், எந்த வகையில் சொன்னால் அவருடைய உள்ளத்தில் பசுமர தாணி போல பதிய வைக்க முடியும், அந்த மாதிரி சொல்றது. அவர் ஏற்று நடக்க செய்வதற்கு நாம் பேசுவது, அதுல வெறுமனே பயான் மட்டும் இருந்துடக்கூடாது. ஹிக்மத்தா எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த இஸ்லாத்தை இந்த இளைஞனுடைய, இந்த வாலிப பெண்ணுடைய, இந்த சமுதாயத்துடைய உள்ளத்தில் கொண்டு போய் சேர்த்த முடியும் சிந்தித்து இந்த மாநாட்டில் நாம் வைத்திருக்கின்ற அரங்குகளை நீங்கள் பார்த்தாலே இது எப்பேற்பட்ட சொர்க்கத்திற்குரிய வழிகாட்டக்கூடிய மாநாடு என்பதை சிந்திப்பீர்கள். எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அவ்வளமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, மறுமை நாளில் அடியார்கள் முதலிலே விசாரிக்கப்படுவது அஸ்ஸலாத், தொழுகையை பற்றி. இன் ஸலஹத், அந்த தொழுகையில் இவன் சரியாக இருந்து விட்டால் ஃபக்கத் அஃப்லஹ வ அன்ஜா, அவன் வெற்றி பெறுவான் என்று சொன்னார்கள். அதில் தோல்வி என்றால் எல்லாத்தின் டோட்டல் வேஸ்ட் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு தகுந்தாற் போல் இந்த தொழுகையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா? குறிப்பாக 5 வேளை தொழுகிற நாம், அல்லாஹ்வுக்காக தொழுகிற நாம், இந்த தொழுகை முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த மாதிரி செய்ய வேண்டும். எப்படி சொல்லி தந்தார்கள்? எப்படி தக்பீர் கட்டுவது, எப்படி சலாம் கொடுப்பது என்று தொழுகை முறையை விளக்குவதற்கு ஒரு அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசதி படைத்தவர்கள், வசதி இருந்தால், சக்தி இருந்தால் ஹஜ் செய்ய வேண்டும் சொன்னாங்க. இஸ்லாத்துல வசதி படைத்தவனுக்கு சக்தி போயிட்டு வர தெம்பு இருந்தால் அவனுக்கு ஹஜ் செய்யறது கடமை.
இந்த கடமையை நிறைவேற்றும் விஷயத்தில் காபத்துல்லாஹ் எப்படி போகணும், எப்படி தவாப் செய்யணும், சஃபா மர்வா கடையில எப்படி ஓடணும், அரபாக்கு எப்படி போகணும், அதே மாதிரி அந்த ஜம்ரத்துல் அக்கபான்னு சொல்ற கல்லறையில இடம் எங்க இருக்குது, எங்கிருந்து வரவங்க எங்க எஹ்ராம் கட்டணும் என்று ஒரு ஏக்கரா இடத்துல, பிரம்மாண்டமான இடத்துல நபி வழியில் நமது ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய முறை என்ன என்று முழுக்க முழுக்க விளக்குவதற்கு ஒரு கண்காட்சி. அதே மாதிரி நம்முடைய சகோதரன், நம்முடைய சகோதரி, நம் தாய் தகப்பனார், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள் யாராவது இறந்து விட்டால் அவர்களை கழுவ தெரியுதா, நமக்கு சுத்தம் செய்ய தெரியுதா? அதுக்கு ஒரு காசை கொடுத்து ஒரு ஆளை கூப்பிடுறோம். அவர் எதை செய்யறாரு அதான் மார்க்கம் செஞ்சுட்டு போறார், அவர் சொன்னது கட்டுப்பட்டு போறோம். ஒரு ஜனாசாவை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் உயிர் வாழும் பொழுது அவனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை போன்று ஒருத்தன் செத்த பிறகு அவனுக்கு கண்ணியத்தை கொடுக்கணும்னு சொன்னதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஜனாசாவுக்கு மையத்திற்கு குளிப்பாட்டுவது, நல்ல ஆடையை போடுவது, முறையா அடக்கம் பண்றது, இவ்வளவு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப எப்படி குளிப்பாட்டுறது, எப்படி கஃன் இடுவது என்ற ஜனாசா குளிப்பாட்டி கஃன் என்ற முழுக்க முழுக்க அந்த முறைகளை எடுத்துரைப்பதற்கு ஒரு அரங்கம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இன்று வரை குர்ஆன் எப்படி எல்லாம் பாதுகாக்கப்பட்டது, குர்ஆனுடைய பிரதிகள் எத்தனை வகையாக இருக்கிறது, குர்ஆனுடைய வடிவங்கள் இவ்வளவு பிரம்மாண்டத்திலிருந்து இத்தனோடு இருக்கிறதே, அது வரைக்கும் குர்ஆனை பற்றிய விளக்கத்தை எடுத்துரைப்பதற்கு ஒரு பெரிய கண்காட்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை சஹீஹுல் புகாரில, முஸ்லிம்ல, நஸஈல, திர்மிதில, இப்னு மாஜால, அபூதாவுதுல, தப்ரானில, தாரகுத்னில என்ற ஏராளமான ஹதீஸ் கித்தாபுகளில் பதிவு செய்தார்களே, அந்த ஹதீஸ் கித்தாபுகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, அந்த ஹதீஸ் கித்தாபுகளுடைய ஷரஹுகளை, விளக்க உரைகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஹதீஸ் புத்தகங்களை எல்லாம் தொகுத்து ஒரு கண்காட்சி. இந்த ஹதீசுகளை புத்தக வடிவத்திலும் காணலாம். எந்த வார்த்தை அடித்தாலும் எந்த ஹதீஸ் தேவையோ அதை கொண்டு வந்து அப்படியே டிஸ்ப்ளே பண்ணக்கூடிய டெஸ்க்டாப்ல கொண்டு வர அளவிற்கு கம்ப்யூட்டர் வடிவத்திலும் காண்பதற்கு சாப்ட்வேர்களை வைத்து, ஏராளமான குர்ஆன் சாப்ட்வேர்கள், ஹதீஸ் சாப்ட்வேர்களை வைத்து அதை எடுத்துரைத்து விளக்குற ஒரு கண்காட்சி. அதே மாதிரி திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய இறைவாக்கு என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற விஞ்ஞானபூர்வமான ஏராளமான விஷயங்களை சொல்லி 1430 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட வசனங்கள் என்ன, அதை பற்றி இன்றைக்கு சொல்லுகிற விஞ்ஞான கூற்றுக்கள் என்ன என்பதை எடுத்துரைத்து குர்ஆனும் நவீன விஞ்ஞானம் என்பதை பற்றி ஒரு கண்காட்சி. அதே மாதிரி இந்த தௌஹீத் ஜமாத் ஆரம்பித்ததிலிருந்து இந்த 25-27 ஆண்டுகளாக நம் ஜமாத் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிற துண்டு பிரசுரங்கள், மார்க்க ரீதியான பிரசுரங்கள், சமுதாய ரீதியான பிரசுரங்கள், மார்க்கத்தை எழுத்து வடிவில் அறிந்து கொள்வதற்கான மாத இதழ்கள், இதையெல்லாம் ஒரு ஒருங்கிணைத்து ஒரு பிரசுரங்கள் என்ற பெயரில் ஒரு கண்காட்சி. எப்பேற்பட்ட தலைப்பை பற்றி நீங்கள் ஒரு விஷயத்தை அறிய வேண்டும் என்றிருந்தாலும் 10,000க்கு நெருக்கமான தலைப்புகளை அதில் தொகுத்து நாங்கள் வைத்திருப்போம். அந்த தொகுப்பிலே நீங்கள் வந்து பார்த்துக் கொண்டு எந்த தலைப்பு வேண்டுமோ அதை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். அதற்கு ஒரு கண்காட்சி. அதே மாதிரி இந்த மார்க்கத்தை, சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள், விஐபிகள், பெரிய பெரிய பாடகர்கள், பெரிய பெரிய குத்துச்சண்டை வீரர்கள் இந்த மார்க்கத்தை எப்படி ஈர்க்கப்பட்டு இந்த மார்க்கத்தில் எப்படி உறுதியோடு இருக்கிறார்கள் என்பதை எடுத்துரைப்பதற்காக முக்கிய பிரமுகர்கள் வந்தார்களே இஸ்லாத்திற்கு, அவர்களை பற்றிய புகைப்படத்தோடு விளக்கக்கூடிய ஒரு கண்காட்சி. அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற, தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற வட்டி, வரதட்சணை, சூதாட்டம், தீண்டாமை என்ற ஏராளமான சமூக கொடுமைகளை களைவதற்காக அதை விளக்குவதற்கு ஒரு கண்காட்சி. அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் இந்திய அளவுல, தமிழக அளவுல, உலக அளவுல இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற அத்துமீறல்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் இதை எடுத்து காட்டக்கூடிய அளவிற்கு, தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற அளவிற்கு ஆவணப்படங்களாக குஜராத்துடைய கலவரங்கள், பாபர் மசூதியுடைய இடிப்பு சம்பவங்கள், மும்பை கலவரங்கள், நந்திகிராம் பிரச்சனைகள், அஜ்மீரில் நடக்கின்ற மோசடிகள், தர்கா என்ற பெயரில் நடத்துற மோசடிகள் என்று நடத்தப்படுகிற கொடுமைகளை எல்லாம் எடுத்து காட்டுற ஒரு கண்காட்சி. அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும்
நாம் மார்க்கத்திற்கு முரணா என்னவெல்லாம் இந்த கலாச்சாரத்தில் சீரழிவு ஏற்படுத்துறோம், மார்க்கம் இதை பத்தி என்ன சொல்லுச்சு என்பதை பற்றி தெளிவாக எடுத்து சொல்லுகிற ஒரு கண்காட்சி. உச்சந்தலையில்னா ஒட்டுமுடி வைக்கலாமா கூடாதா, பர்தா எப்படி போடணும், அதாவது புருவமுடி எடுக்கலாமா கூடாதா, காது குத்தலாமா கூடாதா, இப்படி எல்லா விஷயத்தையும் எந்தெந்த மாதிரியான ஆபரணங்கள் நம்ம அணியணும், எந்தெந்த மாதிரி ஆடை அலங்காரம் நம்மகிட்ட இருக்கணும், எந்தெந்த மாதிரியான அலங்கார பொருட்கள் நம்ம தவிர்க்கணும் என்பதை விளக்குவதற்காக கலாச்சார சீரழிவுகளை எடுத்துரைப்பதற்கு ஒரு கண்காட்சி. அதே போல நபிமார்கள், திருக்குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற முக்கியமான அந்த நபிமார்கள் தங்கள் வாழ்க்கையிலே நிகழ்ந்திருக்கிற சம்பவங்கள் இருக்கிறதா இல்லையா, அதை எடுத்துரைப்பதற்கு ஒரு கண்காட்சி இருக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் எப்படி காப்பாற்றப்பட்டது அப்படி கண்காட்சியில காட்டப்படும். எப்படி அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தை ஒருங்கிணைச்சு கப்பல்ல கொண்டு போனார் காட்டப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தார்களே ஒரு வகையான வடிவத்தோடு காட்டப்படும். இப்படியாக நபிமார்களுடைய வாழ்க்கையை எடுத்துரைப்பதற்கு ஒரு வகையான கண்காட்சி. இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை 1980 இன்று வரைக்கும் எப்படியெல்லாம் பல எதிர்ப்புகளுக்கு இடையில் இந்த பிரச்சாரம் செய்யப்பட்டது, எப்பேற்பட்ட எழுச்சியை இந்த சமுதாயம் அடைந்தது, எங்கெல்லாம் இந்த தௌஹீதை சொல்ல முடியாத நிர்பந்தம் வந்ததோ அந்த நிர்பந்தத்தை உடைத்தெறிந்து இந்த தௌஹீத் ஜமாத் எப்படி களமிறங்கியது என்பதை எடுத்துரைப்பதற்கு தௌஹீத் ஜமாத் அன்று முதல் இன்று வரை எடுத்துரைக்கிற ஒரு கண்காட்சி. அதே மாதிரி இந்திய நாட்டில் இந்தியர்களுக்காக, இந்திய சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்தினார்களே நம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள், இந்திய விடுதலை போரில் முஸ்லிம்கள் பங்கு என்ன என்பதை எடுத்துரைப்பதற்கு ஒரு கண்காட்சி. அதே மாதிரி அன்றைக்கு இந்த ஆங்கிலேயனுக்கு எதிராக இந்திய சுதந்திரத்திற்கு ரத்தம் சிந்திய முஸ்லிம்களுக்கு கண்காட்சி அமைத்துவிட்டு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற குடிமகனுக்கு, விபத்தில் பாதிக்கப்பட்டவனுக்கு ரத்தம் தர வேண்டும் அல்லவா, அதற்கு ஒரு ரத்த தான முகாம் பக்கத்திலே. அதே மாதிரி குடும்ப பிரச்சனையா இருந்தாலும், சொத்து தகராறா இருந்தாலும், வியாபார பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் இதற்கு சட்ட ரீதியாக அணுக வேண்டும். அது எப்படி அணுக வேண்டும், அதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு சட்ட விழிப்புணர்வு முகாம் ஒரு பக்கம். அதே மாதிரி கல்வி விழிப்புணர்வு முகாம். 10ஆம் கிளாஸ் படிச்சவங்க அடுத்து என்ன படிக்கலாம், 12ஆம் கிளாஸ் படிச்சவங்க அடுத்து என்ன படிக்கலாம், கல்லூரி படித்தவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் என்று அவர்களுடைய கல்வியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு ஒரு வகையான முகாம். பெண்களுக்கான தனி பயான் உரை நிகழ்த்துவதற்கு ஒரு அரங்கம். பொதுவான பெரிய அரங்கிலே ஒரு சொற்பொழிவுகள் தொடர்ச்சியாக நடைபெறுவது. அதே போல மந்திரமா தந்திரமா என்ற பெயரில், மாய மந்திரம் என்ற பெயரிலே ஏமாற்று பேரவர்கள் செய்து கொண்டிருக்கிற மோசடி காரியங்களை அம்பலப்படுத்துவதற்காக மந்திரமா தந்திரமா என்ற நிகழ்ச்சி, அதை ஒரு அரங்கத்தில். அதுபோல வரதட்சணை இல்லாத திருமணங்களை இந்த சமுதாயத்திலே விழிப்புணர்வு செய்வதோடு விட்டுவிடாமல் வரதட்சணை இல்லாத திருமணத்திற்கு சிறந்த திருமண தகவல் திட்டத்தை அந்த மாநாட்டில் ஒரு மிக பிரமாண்டமாக ஒரு அரங்கத்தை நாம் ஏற்பாடு செய்கிறோம். குழந்தைகளுடைய பொழுதுபோக்கு அம்சமாக ஒரு விளையாட்டு அரங்கம், கேள்வி பதில், உங்களுக்கு சந்தேகங்களை பொதுப்படையாக கேட்பதற்கு ஒரு கேள்வி பதில் அரங்கம், தனிப்பட்ட ஆலோசனை கேட்பதற்கு சில கேள்வி பதில் அரங்கம். இப்படியாக 30க்கும் மேற்பட்ட அரங்கத்தில் இவன் பார்ப்பான். இந்த 4 சாரார்களும் ஒன்று கூடுவார்கள், 4 கூட்டத்தார்களும் இணைவார்கள். பார்த்து சில விஷயங்களை பார்த்து தெரிந்து கொள்வார்கள், சில விஷயங்களை பிராக்டிக்கலாக அனுபவத்தில் புரிந்து கொள்வார்கள், சில விஷயங்களை சொற்பொழிவில் கேட்டு அறிந்து கொள்வார்கள். இப்படி 3 கட்ட அம்சங்களாக இந்த மார்க்கத்தை தூய வடிவிலே தெரிந்து கொள்வதற்கு வருகின்ற மே மாதம் 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் தஞ்சாவூரிலே வல்லம் என்ற பகுதியில் தௌஹீத் எழுச்சி மாநாடை நாம் நடத்த இருக்கின்றோம். இந்த மாநாட்டில் லட்சோப லட்ச மக்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் தவறாமல் குடும்பத்தோடு இந்த ஏகத்துவ முழக்கத்திற்காக, ஏகத்துவ எழுச்சிக்காக, ஒப்பற்ற இறைவனின் ஓரினை கொள்கையை ஒருங்கிணைந்து பறைசாற்றுவதற்காக நீங்கள் தஞ்சையிலே கூட வேண்டும். ஒன்றுபடுவோம், தௌஹீதை முழங்குவோம், தஞ்சையை திணறடிப்போம் இன்ஷா அல்லாஹ்.